தயவு செஞ்சு இந்த ஓட்ஸ் ப்ரௌனியை ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ப்ரௌனியில் நான் ஒயிட் சுகரும் எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எவ்வளோ ஃபட்ஜியாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரௌனி பிஸ்னஸ் மட்டும் தனியாக ஆரம்பிக்கிறேன்னாலும் அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் பனானா ப்ரௌனி செய்யறதுக்கான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அன்சால்டட் பட்டரும் அண்ட் டார்க் சாக்லேட்டும் இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஓட்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜாக்ரி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். எக்கு கூட இந்த ஜாக்ரி பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ரௌனி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் கிடைக்கும். இப்போ இந்த பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறம் இதை இந்த பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. வீட் ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் இது ரெண்டையும் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பல்காக செய்யும் போது நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவர் பீட் மட்டும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பேட்டருக்குள்ளேயே நீங்கள் பனானாவை மேஷ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேட்டருக்குள்ளே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மேலே டாப்பிங்ஸில் நீங்கள் பனானா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட மிக்சிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா சென்ட்ரலில் சரியாக பேக் ஆகிருக்காது. அகைன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டு ஜஸ்ட் ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 5 inch ஸ்கொயர் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
ஃபைனலாக டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பனானா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சைடு மட்டும்தான் பனானா ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு நான் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பனானா பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேன் வாழை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி செட் பண்ணினதுக்கப்புறம் ஜஸ்ட் டேப் கொடுத்து ஓடிஜியில் செட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக கூல்டன் ஆனதும் இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌனியோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2 days தான், அதுக்குள்ளே கன்சியூம் பண்ணிக்கோங்க. இந்த பனானாவோட இந்த ப்ரௌனி டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ப்ரௌனியை விட இந்த பனானா வந்து சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு 1/4 கிலோ செய்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 1/2 kg வேணும் அப்படின்னா இதை அப்படியே டபுளாக செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.